தேர்தல் நடத்தை விதிகளை மீறி செயல்பட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். பிரேமலதா விஜயகாந்த் மீது தேர்தல் பறக்கும் படை புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரம் என்ன, சொல்லுங்கள். மக்களவை தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கிறது. அதன்படி தேர்தல் அதிகாரியிடம் அனுமதி பெற்ற பின்பே அரசியல் கட்சிகள் தங்களது நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது விதி. ஆனால் இன்று கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டும் மகளிர் தின விழா கொண்டாட்டமானது நடைபெற்றது. சரண்யா விஜய் என்ற எம்ப்ராய்டிங் தையல் பயிற்சி நிபுணர் வழங்கும் 6 மாத இலவச பயிற்சி பெறுவதற்கு கடந்த மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டு பயிற்சி பெறுவதற்கான இலவச பாஸ் என்ற சான்றிதழ் வழங்கும் முயற்சியானது நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த பெண்களுக்கு பயிற்சிக்கான சான்றிதழ்களை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு முறையான அனுமதியினை பெறவில்லை என்று விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய பொறுப்பு அதிகாரியாக இருக்கக்கூடிய சத்யநாராயணன் என்பவர் கோயம்பேடு பேருந்து நிலைய காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் இந்த கட்சியின் சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெண்களுக்கு எம்ப்ராய்டிங் 6 மாத கால இலவச பயிற்சி டோக்கனை வழங்கியதாகவும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெறாமல் 40க்கு 40 அகலம் கொண்ட சாமினா பந்தல் மற்றும் பேனர் அமைக்கப்பட்டிருந்தது என்றும் விழாவில் தலைமை தாங்கிய கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா மற்றும் நிகழ்ச்சி ஏற்பட்ட காளிராஜ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது கோயம்பேடு பேருந்து நிலைய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.